ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு பாலக்கீரை சப்பாத்தியும் நூல்கோல் குருமாவும் தான். இந்த ஹெல்த்தியான பாலக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி எப்பவும் போல சப்பாத்தி மாவு பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நூல்கோல் குருமாக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா, 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல கடலெண்ணெய் ஊத்தி சோம்பு தாளிச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க நூல்கோல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரா குருமா ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். ஃபைனலா மல்லியில தூவிக்கலாம். இந்த டேஸ்டான நூல்கோல் குருமாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். மார்னிங் டிஃபனுக்கு ஹெல்த்தியான பாலக்கீரை சப்பாத்தியும் நூல்கோல் குருமாவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாதம், ரசம், முருங்கைக்கீரை பொரியல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.